friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான மேகி ரெசிபி. ஆமாங்க, மேகி நூடுல்ஸ்ல நாம இன்னைக்கு சைனீஸ் மேகி செய்ய போறோம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும், டேஸ்ட் ஒரு சைனீஸ் ஃப்ளேவரோட இருக்கும் இந்த மேகி நூடுல்ஸ். எப்போதும் சாப்பிட்ற மேகில இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சூப்பரான சைனீஸ் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேகி நூடுல்ஸ் வந்துட்டு 2 பேக்கெட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 80% குக் பண்ணிடணும், தண்ணி விட்டு. இதை வந்துட்டு குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது உதிரியாக இருக்கும், அதுக்காக எண்ணெய் விட்டு நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. ஒரு நல்லா தண்ணி கொதிக்கும் போது இதை போட்டு ஒரு 1.5 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே இந்த அளவுக்கு வெந்துடும். ஒரு 80% வெந்துச்சுன்னா போதும். இப்போ எண்ணெயும் தடவி வச்சாச்சு. காய்கறிகள் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு பூண்டு வந்துட்டு ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரட்டை வந்துட்டு ஜூலியன்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க. கேபேஜ், முட்டைக்கோஸ் அதையும் இதே மாதிரி நீல துண்டுகளாக வெட்டிக்கலாம். குடமிளகாயும் இந்த மாதிரி நீல துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. இது போக நமக்கு சாஸ்லாம் வேணும். டொமேட்டோ சாஸ், அப்புறமேட்டு சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் வினிகர் 4 வேணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த பூண்டு போட்டுடலாம். பூண்டு கூடவே இந்த பச்சை மிளகாயும் வெங்காயமும் கூட போட்டுருங்க. இதை வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இது எல்லாமே. இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம். முட்டைக்கோஸ், கேரட், அப்புறமேட்டு குடமிளகாய் 3 சேர்த்திடலாம். இதையும் வதக்கி விட்டுருங்க. இதோட உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸும் சேர்த்துலாம். என்கிட்ட இப்போ பீன்ஸ் இல்லை, அதனால நான் சேர்த்துல. பீன்ஸ் இருந்ததுன்னா அதையும் டயகனலாக வெட்டி சேர்த்திக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, இந்த க்ரன்ச்சோடையே இருக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது மாதிரி டாஸ் பண்ணுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதுலேருந்து சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம மேகி கூட வரும்ல மசாலா, அந்த மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்த போகிறோம். மேகி மசாலா நம்ம 2 பேக்கெட் மேகி போட்டிருக்கோம். இன்னொரு பேக்கெட்டையும் நம்ம கட் பண்ணி சேர்த்திடலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வேகணும்ல, அதுக்காக. நம்ம மேகியும் வந்துட்டு ஃபுல்லாக குக் பண்ணல, நூடுல்ஸை 80% குக் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வேகணும், அதனால கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இது வேகிறதுக்கு. இதில் நீங்கள் உப்பெல்லாம் சேர்த்த தேவையில்லை. ஏன்னா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், நம்ம போட்ட மேகி மசாலாலேயும் உப்பு இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த மேகி நூடுல்ஸை சேர்த்திடலாம் அதில். இப்போ இதை வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2 தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க, ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு நூடுல்ஸையும் எல்லா பக்கமும். இந்த சூட்டையே இது வந்துட்டு அந்த மீதி வேக வேண்டியதும் வெந்திருக்கும். இதில் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக வெட்டி சேர்த்துக்கலாம். நம்மளோட சைனீஸ் மேகி ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான் சூடாக. நம்மளோட சூப்பரான சைனீஸ் மேகி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.